குட் ஈவினிங். நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் மருத்துவமனை, கோவையிலிருந்து பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாரடைப்பு நோய் வந்தவங்க எல்லாருமே இசிபி தெரப்பி எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி டாபிக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் எங்ககிட்ட நிறைய ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இந்தியா, இல்லை மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஸோ இங்கேருந்து கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கும், 3 இரத்த குழாயில் அடைப்புகள் இருக்கும். ஸோ இதுக்கு இதை நான் எடுத்துக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட் எங்களுக்கு மெயில் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ அனுப்பிச்சு கேட்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்த எல்லோரும் இந்த இசிபி தெரப்பி எடுத்துக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருனாலையும் இதை எடுத்துக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இதயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இரத்த குழாய் இதயத்துக்கு ரத்தோட்டத்தை கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெயினாக உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மொத்தம் 3 இரத்த குழாய் இருக்கும். ஸோ இதில் இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடியது மொத்தம் 3. அதாவது ரைட் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அதாவது ஆர்சிஏ, ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த ரைட் கொரோனரி ஆர்ட்ரி இதயத்தினுடைய வலது பக்கமாக இதயத்துக்கு நல்ல ரத்தத்தை கொடுக்கும். ஸோ இதயத்தினுடைய இடது பக்கம் அது லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரி 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ ஒன்று இதயத்தினுடைய முன்பகுதிக்கு வருது, அதாவது லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இதயத்தினுடைய பின்பகுதிக்கு போகிறது, அது சர்க்கம்ஃப்ளக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடது பக்க மெயின் ரத்த குழாய் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த இதயத்தினோட முன்பகுதிக்கு வர்றதும் நிறைய கிளைகளை கொடுக்கும். அதாவது டயகனல் 1, டயகனல் 2, டயகனல் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்ஏடி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரியினுடைய கிளை நரம்புகள். அதே மாதிரி இதயத்துக்கு பின்னாடி போகக்கூடிய சர்க்கம்ஃப்ளக்ஸ் ஆர்ட்ரிலையும் அப்டியூஸ் மார்ஜின் சொல்லிட்டு நிறையா OM1, OM2, OM3ன்னு சொல்லி நிறைய கிளை நரம்புகள் டோட்டலான இதயத்துக்கு ரத்தோட்டத்தை கொடுத்துட்ருக்கு. இதுதான் நார்மலாக ஆனால் கரோனரி தமனிகளினுடைய அனட்டமிக்கல் டயக்ராம் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அடைப்புகள் இருந்துச்சுனாலும், எவ்வளோ சதவீதம் இருந்துச்சுனாலும் இசிபி தெரப்பிங்கிறது செய்ய முடியும். ஆனால் இடது பக்க மெயின் ரத்த குழாயில் உங்களுக்கு மோர் தென் 80% அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க பைபாஸ் தான் பண்ணணும். இசிபி அவங்களுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த லெஃப்ட் மெயின் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் எல்ஏடின்னு ரத்த குழாயின்னு சொல்லுவோம். அந்த எல்ஏடி ரத்த குழாய் அப்படின்னு என்னென்னா இதயத்தினோட முன்பகுதிக்கு வர ரத்த குழாய். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விதவைகளின் ரத்த குழாய்ன்னு சொல்லுவோம், அதாவது விடோஸ் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். எல்ஏடி இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் விடோஸ் ஆர்ட்ரி. ஸோ இந்த ரத்த குழாயில் 100% அடைச்சிருந்துச்சு, அது அதாவது கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் சொல்லுவோம். பல நாள்களுக்கு முன்னாடியே அது 100% அடைச்சிருந்தாலும் அவங்களுக்கும் பைபாஸ் தான் செய்யணும். அல்லது வலது பக்க ரத்த குழாய், வலது பக்க மெயின்லேயும் அடைச்சு இடது பக்க மெயின்லேயும் அடைப்புகள் இருந்து இந்த எல்ஏடின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாயிலையும் உங்களுக்கு 100% அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் நீங்கள் இந்த மாதிரியான நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் தாராளமாக பைபாஸ் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது. ஸோ இது இல்லாமல் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதாவது இதுலேயே இதயத்தினுடைய மேலே போகக்கூடிய அயோட்டான்னு சொல்லுவோம். அந்த அயோட்டாவில் ஒரு வால்வ் இருக்குது, ஒன் வே ஓப்பனிங் வால்வ், அயோட்டிக் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயோட்டிக் வேல்வில் இந்த வேல்வ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இதயத்திலிருந்து பம்ப் பண்ணக்கூடிய ரத்தம் நம்ம உடம்புக்கு போகிறது திரும்ப ரிவர்ஸ் ஃப்ளோ, அயோட்டிக் ரீகிரிகிட்டேஷன் சொல்லுவோம். இது மைல்டாக, ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா இசிபி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இந்த வால்வு தான் இசிபி தெரப்பியினுடைய ஒரு மெயினான ஒரு விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா அயோட்டிக் வால்வ் மட்டும் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ப்ரெஷர், அதாவது இசிபி மெஷின் மூலிமா கொடுக்கப்படக்கூடிய ப்ரெஷர் ரிட்டன் ஃப்ளோவை அதிகம் பண்ணும். அப்போ சம்டைம்ஸ் அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் போய் நுரையீரலில் நீர் கோர்த்து சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் எங்ககிட்ட வர பேஷண்ட் எல்லாத்துக்குமே இசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நாங்கள் பார்ப்போம். அதில் அயோட்டிக் ரீகரிகிட்டேஷன் இருந்துச்சு அல்லது மாடரேட் டு சிவியராக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேஷண்ட்களுக்கு ஈவன் தோ எங்களுக்கு கரோனரி ஆர்டரிஸில் பிளாக்குகள் லெஃப்ட் மெயின்லேயோ அல்லது எல்ஏடிங்கிற சொல்லக்கூடிய ரத்த குழாயிலையோ அதனோட மெயின்லேயோ அல்லது வலது பக்க மெயின்லேயோ அடைப்புகள் இல்லைன்னா கூட இந்த அயோட்டிக் ரீகரிகிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில்
நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த நோயாளிகளுக்கு வந்து இஇசிபி தெரப்பியை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் எங்களோட அட்வைஸாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து அயோட்டிக் அனியூரிசம்னு சொல்லுவோம். அதாவது இந்த மகாதமனின்னு சொல்லக்கூடிய பிரான்ச் அயோட்டா வந்து உடம்பு பூரா வந்து ரத்தத்தை கொடுக்கும். மூளைக்கு போகிற ரத்த குழாய், கழுத்துக்கு, மற்ற உடல் உறுப்புகளுக்கு, வயிற்றுப்பகுதி இங்கெல்லாமே. ஸோ இதில் வந்து நிறைய கிழிஞ்சிருக்கும். உள்ளேயே வந்து ஒரு லேயர் வந்து கிழிஞ்சு அங்கேயே ஒரு பல்ஜ் மாதிரி ஆயிருக்கும். ஸோ இது வந்து அயோட்டிக் அனியூரிசமல் பல்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு சில இடத்துல வந்து ரத்த கட்டிகள் இருக்கும் அயோட்டாவில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதுவும் அவங்களும் வந்து இஇசிபி வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த அயோட்டா வந்து ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது இதய ரத்த குழாய் வந்து உடஞ்சி போயிடும். அந்த உடஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஆன் டேபிள் டெத்து தான். ஸோ அது வந்து 100% வந்து இதையை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டு தான் இஇசிபி தெரப்பி பண்ணணுங்கிறதா என்னுடைய அட்வைஸு. தேங்க்யூ.